டெயில் போன் பெயின் பத்தி தான் பார்க்க போறோம். டெயில் போன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஸ்பைன்ல கடைசியா காக்கிக்ஸ்ன்ற போன் முடியும். ஸோ அந்த போன்ல பெயின் வரும்போது தான் டெயில் போன் பெயின். ஸோ டெயில் போன் பெயின் எதனாலலாம் வரும் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் கீழே விழுறதுனால தான் வரும். நடந்துகிட்டு இருக்கும்போது வழுக்கி விழுவாங்க, அவங்களுக்கு பெயின் வரும். படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி விழுறவங்களுக்கு, தென் ஸ்பீட் பிரேக்கர், சைக்கிள் ஓட்டுறவங்களுக்குலாம் தூக்கி போடும்போது அந்த பெயின் வரும். அண்ட் தென் ஒபிசா இருக்கவங்களுக்கு வரும். தென் ரொம்ப நேரமா ப்ரொலாங்டா ஹார்ட் சர்ஃபேஸ் உட்காரவங்களுக்குலாம் அந்த பெயின் வரும். அவங்க என்னெல்லாம் பண்ணா டெயில் போன் அதிகமாகும்னு பார்க்கலாம். அவங்க உட்காரும் போது ஸ்லவுச் பண்ணி உட்காந்தாங்க அப்படின்னா டைரக்டா அந்த போன்ல வந்து வெயிட் விழுந்து பெயின் வரும். அண்ட் தென் அவங்க குப்புறப்படுத்து தூங்கினாலும் பெயின் வரும். அதுக்கப்புறமா அவங்க ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டிஸ், ரன்னிங், ஜம்பிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலுமே ஸ்டெயின் ஆகி பெயின் வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹார்ட் சர்ஃபேஸ்ல உட்காந்தாலுமே ரொம்ப பெயின் வரும். டெயில் போன் பெயின் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காரத அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் உட்காரும் போது ப்ராப்பர் பாஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் அவங்க ஒரு காஃபி குஷன் மாதிரி வாங்கி எங்கே உட்காந்தாலுமே அந்த குஷன் வச்சு அது மேலே உட்காரணும். அப்புறமா ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் ஐஸ் அப்ளை பண்ணணும். இது கூட கொஞ்சம் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸும் இருக்குது. அதை பண்ணும்போது சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து அந்த காக்கிக்ஸ் பெயின் குறையும்.